ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். வருடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி நம்ம வருடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வசியத்தால் மோகனத்தால் சில பேர்கிட்ட மாட்டிக்கிறோம். நம்ம ஏதாவது சாப்பிட்ற பொருளையோ இல்லை மையோ இல்லை விபூதியோ நம்ம மேலே தூவிட்டு நம்மளுடைய மைண்டை அவங்க எதிரி கண்ட்ரோலில் வச்சுடுவாங்க. அப்போ அதுலேருந்து நம்மளால மீண்டே வர முடியாது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோன் வரும்போது அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இவங்கள ஒரு 7 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணோம். டக்குன்னு நடுவில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்துட்டாங்க. என்னை டோட்டலாகவே மறந்துட்டு அவங்களுடைய ஞாபகத்துக்கு போயிட்டாங்க. அந்த பையன் இந்த பொண்ணுக்கு நடுவில் சாப்பாட்டில் ஏதோ வசிய மருந்து, முகமாத்து வேலை, இந்த மாதிரி மோகன கிரியா ஏதோ பண்ணிட்டாங்க. இந்த வித்யாவை பயன்படுத்தி, மாந்திரிகம் பயன்படுத்தி, இந்த மோகனம், வசியம் இந்த மாதிரி பயன்படுத்தி அவங்களுடைய வசியக்கட்டில் அந்த பொண்ணு போயிடுச்சு. எங்களுக்கு திரும்ப அந்த பொண்ணை மீட்டு எனக்கு என்னுடைய ஞாபகத்தை வர வச்சு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருப்பாங்க. நடுவில் 3வது நபர் வந்துட்டு இவங்களை பிரித்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க சாப்பாட்டில் சாப்பிட்ற பொருளில் ஏதாவது கலந்து தரலாம், இல்லை விபூதி மைய இந்த மாதிரி உள்ளே கொடுக்கலாம், மோகனக்கட்டு வசியக்கட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு குடும்பத்தினுடைய ஞாபகமே டோட்டலாகவே இருக்காது. அப்படியே ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுவாங்க. அதாவது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் எல்லாமே மறந்துடும். நம்ம மைண்டை டோட்டலாக அந்த எதிரியோட கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்மளுடைய சுய நினைவு நம்மக்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி புத்தியை பந்தன் பண்ணுறது, அந்த மாதிரி பந்தனை மாதிரி பண்ணி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போகிறது, இந்த மாதிரியும் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது வசிய மருந்து, இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் இந்த மாதிரி கொடுத்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போனால் அதுலேருந்து உங்களுடைய ஞாபகத்தை எப்படி மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காளியினுடைய அருள் வருது, மாடனுடைய அருள் வருது, பைரவருடைய அருள் வருது, என் மேலே தெய்வம் ஆடி குறி சொல்லும், வாக்கு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் அதாவது தெய்வம் மேலே வருது, குறி சொல்ல முடியல, வாயை கட்டி போட்டிருக்கு, வாக்கு பலிதமாகலை. சில பேருக்கு குறி சொல்லும்போது பலிக்காது. தெய்வம் அது தெய்வம் மேலே இறங்கும், சொல்றதெல்லாம் பலிக்காது. அப்போ வாயை கட்டு போட்டுருவாங்க. சில தெய்வம் மேலே ஆடும், ஆனால் வாயை திறந்து பேசாது. நாளைக்கு என்ன நடக்கும், வந்துடுங்களுக்கும் குறி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெய்வத்தையும் கட்டு போட்டு வச்சிருவாங்க. அதாவது தெய்வத்தை கட்டு போட்டு அவங்களுடைய அந்த எதிரியினுடைய கண்ட்ரோல் வச்சிருவாங்க. அப்போ அந்த வாக்கும் பலிக்காது. அருள் வாக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, தெய்வ சக்தி மேலே இறங்கி, அதுவும் பலிக்காது. அப்படி இருக்கிறவங்களும் இந்த வாய்க்கட்டை திறக்கிறதுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம், இந்த மந்திரத்தை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னென்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய அறிகுறி நம்ம சொல்லலாம். கனவுலேயே நம்மளுக்கு சொப்பனத்தில் நம்ம தெய்வமே பேசும். அதாவது நில வாசப்படியில நிற்கும், உள்ள வராத ஒரு தடை மாதிரி நிற்கும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நிற்பாங்க. அவங்க உள்ள வர முடியாத அளவுக்கு சில கட்டுகள் இருக்கிற மாதிரி ஒரு ஜாடை மாதிரி காட்டுவாங்க. அதை வச்சு கூட நீங்க சொப்பனத்துல புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்றவங்க புரிஞ்சுக்கலாம். 2வது, அதாவது அந்த வீட்டுக்கு நம்ம அமாவாசைக்கு இந்த மாதிரி காலகட்டத்துல காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, பசுக்கு ஆகாரம் வைக்கும் போது கூட அதெல்லாம் சாப்பிடாது. அப்பயே நீங்க புரிஞ்சுக்கலாம், ஏதோ நம்ம வீட்டுல ஒரு கட்டு இருக்கு, வசிய கட்டு இருக்கு, மோகன கட்டு இருக்கு, ஏதோ மாந்திரிக கட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உணவுல கலந்து கொடுத்து, அதுக்கப்புறம் உங்க கணவரோ இல்லை உங்க பையனோ உங்க பொண்ணோ இல்லை நடுவில் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுவில் 3வது வரவங்களோ கண்டிப்பா நல்லாவே தெரியும், இவங்க பேசுற விதம், நட உட பாவனை எல்லாமே டோட்டலா மாறி இருக்கும். உங்களை கண்டாலே இரிட்டேட்டா இருக்கும், உங்ககிட்ட சண்டை வர மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி சைக்கோ மாதிரி பேசுறாங்களே அப்படின்றத வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ வருஷம் நல்லா பேசி உங்களை நம்பி நாடி இவ்வளோ அன்பா இருந்தவங்க டக்குன்னு எப்படி அது டோட்டலா மாறுவாங்க? மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ நடுவுல மாந்திரிக வேலை நடந்திருக்கு, வசிய மோகன கட்டி விழுந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்கு உண்டான பரிகாரமும் நான் சொல்றேன். இதுக்கு வடநாட்டு மந்திரமும் சொல்றேன், நிறுத்தி நிதானமா சொல்றேன். இந்த பரிகாரம் சிம்பிளான பரிகாரம் தான், அது மாதிரி பண்ணாலே போதுமானது.
உங்கள் பையனோ உங்கள் பொண்ணு கூட காலேஜுக்கு போகிறாங்க, அந்த டைமில் வேறு ஏதாவது லவ்வில் கூட அஃபர் ஆகிருக்கலாம். அவங்கள கூட அதாவது முகமாத்து 4 வருஷம் முடிச்சே இருக்க மாட்டாங்க காலேஜ், ஃபஸ்ட் இயர் தான் போயிருப்பாங்க. பொண்ணு வந்து வேற ஒருத்தரை லவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த 3 வருஷம் வந்து பணம் கட்டியிருந்து எல்லாமே காலேஜில் வேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுடைய லைஃபே போயிடும், கெரியரே போயிடும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தையும் இந்த மந்திரத்தையும் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு பானத்துல கலந்து கொடுத்துருக்கலாம், உணவு சாப்பாடுல கலந்து கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிறதுக்கான சில விஷயம் காலடி மண்ணு, தலைமுடி, துணி இந்த மாதிரி எடுத்தும் பண்ணியிருக்கலாம் அவங்கள திசையை மாற்றத்துக்காக. இது எல்லாம் இந்த மாதிரி தீய சக்தியிலேருந்து தீய விளைவிலேருந்து நீக்குவதே இந்த மந்திரத்தின் நோக்கமாகும். இதை நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூவர்ஸ். முதல்ல வந்து 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குல தெய்வத்தை கூட கட்டு போட்டுருவாங்க. உங்களுடைய ஊர் எல்லை அம்மனை கூட கட்டு போட்டுருவாங்க. அதனால முறையா நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு இது சக்சஸ் கொடுக்கும். இப்போ நீங்க தான் இந்த மோகன கட்டு, வசிய கட்டுலேருந்து அவங்கள அந்த கட்டை உடைச்சி வெளியே கொண்டு வர போறீங்க அப்படின்னும் போது, உங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி உங்களுடைய எல்லை அம்மன் கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களுடைய ஊரை காக்கிற எல்லை அம்மன் எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல விநாயகர் பூஜை. விநாயகருக்கு வந்து ஒரு செதறு தேங்காய் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 கோயிலில் பெண் தெய்வத்துக்கு 3 ஊர் எல்லையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 3 ஊர்லயும் எல்லை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் எடுத்துக்கோங்க. இந்த தீர்த்தத்தை ஒரு செப்பு பாத்திரத்துல வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 7 முறை இந்த நான் சொல்ல போற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து குளிக்கவும் குடிக்கவும் உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சாலே போதுமானது. இது அமாவாசை டைம் பயன்படுத்தும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதே சமயத்தில் வீட்டில் தெய்வ கட்டு, அதாவது வீட்டில் துஷ்ட சக்தி நடமாட்டம் இருக்குன்னா கூட இதையே ஒரு கட்டு மாதிரி இருக்குது, ஒரு பந்தனம் மாதிரி இருக்குது. நமக்கே சில டைம் டென்ஷனாக இருக்கும். நம்மளுடைய மூளையை நம்ம எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு மறந்துடுவோம். தேடுன்னு தேடிட்டே இருக்கோம். அப்போ நம்மளுடைய புத்தியை கூட சில பேர் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்க. நம்மளே ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி எங்கே என்ன பண்ணோம், என்ன விஷயம் பண்ணோம், ஒரு பர்ஸை வச்சிருவோம், ஒரு வீட்டு சாவி, பைக் சாவி இந்த மாதிரி எங்கேயாவது வச்சு தேடிட்டே இருப்போம். அப்படின்னும் போது இதுக்கும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மந்திரம் வந்து ஒரு 7 முறை சொன்னா போதுமானது. பைரவரை நினைச்சுக்கோங்க. விநாயகர், பைரவர், வராகி, பிரத்யங்கரா, இந்த தெய்வ ஆஞ்சநேயர், இந்த தெய்வத்தெல்லாம் நீங்க நினைச்சிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. மந்திரம் வந்து வடநாட்ட மந்திரம். 2வது பார்த்தீங்கன்னா காலையில 7 முறை, ஈவினிங் 7 முறை. காலையில கரெக்டா ஒரு 6 மணிக்கு ஜெபிச்சு அவங்க மேல தெளிச்சிடணும். ஈவினிங் அதே மாதிரி அந்தி வேலை, அதாவது ஈவினிங் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 6-6:15க்கு நீங்க இந்த மந்திரத்தை அந்த தீர்த்தத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல தெளிச்சு விட்டுருங்க. நல்ல முகத்துல நல்லா தெளிக்கணும். அப்படியே நல்லா அவங்க ஃபேஸ்ல வந்து சுழின்னு படுற மாதிரி தெளிக்கணும். குடிக்கவும் குளிக்கவும் இதை உபயோகப்படுத்திக்கோங்க இந்த மந்திரத்தை. 2வது சுத்தியும் போட்டுருங்க. அவங்களுக்கு திருஷ்டி மாதிரி கழிச்சு போட்டுருங்க. ஒரு எலுமிச்சை பழம் அந்த மாதிரி வச்சு திருஷ்டி கழிச்சு போட்டுருங்க. ஊமத்தங்காய், தும்டிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வச்சு சுத்தி போட்டுருங்க. இந்த கறி துண்டு, அந்த நிலக்கரி சார்கோல் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஆரத்தி இதெல்லாம் எடுத்து சுத்தி போடும்போது கட்டாயம் அவங்க அந்த முகமாத்து வேலையிலேருந்து பழைய ஞாபகத்துக்கு வந்து நீங்க சொல்றதை அவங்க கேட்க ஆரம்பி பழையபடி உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு கிட்டும். இப்ப நம்ம மந்திரத்தை பார்க்கலாம். ओम नमो आदेश गुरु को, लूना सपारी जगत की क्यारी, बेटी भवन को बांधे, खाया पिलाया उल्टा ये दे, जो पेजे सोई भावे, मेरी भक्ति गुरु की शक्ति, पूरो मंत्र ஈஸ்வர வாச்சா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு 7 முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை வச்சு அவங்க மேல தெளிச்சு விடுங்க. குளிக்க கொள்ள உபயோகப்படுத்திக்கோங்க. கட்டாயம் அவங்க வந்து அந்த முகமாத்து, வசியக்கட்டு, மோகனக்கட்டு எல்லாத்துலேயும் விடுபட்டு உள்ள ஏதாவது வசிய மருந்து போயிருந்தா கூட அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. முகமாத்து வேலை, எந்த ஒரு மாந்திரிக வேலையும் அவங்க மேலே எடுபடாது. இந்த மாதிரி செய்யும் போது கட்டாயம் மீண்டு வர முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.